விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு தான் அவருடைய அரசியல் வருகை. படப்பெட்டிகளை கொண்டு போற கூட்டம் தானே தமிழ. டாட்டாவை விரட்டியவர்கள் கலாநிதி மாறணும், தயாநிதி மாறணும். படம் நடிக்க மாட்டேன் ரஜினி தான் சொல்லிட்டு இருக்காரு. எத்தனை வருஷம் இதான் கடைசி படம், எனக்கு நிம்மதி இல்லை, நான் ஜாமியார்ட்ட போறேன், இமயமலைக்கு போறேன், சன்னியாசியை போறேன் சொல்லிட்டு பொண்டாட்டி 200 கோடி ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி. திருவண்ணாமலை கோயில் யார் கட்டுப்பாட்டு? இந்த பாப்பா பயலுக, சண்டி பாப்பா பயலுக, அருணாச்சல ஈஸ்வரர் இஸ்ஸு வந்தால சமஸ்கிருதம் வந்து பிரகதீஸ்வரர். எஸ்சி பட்டியல் வெளியேற்ற 50 லட்சம் பேர் கூடுவான். எனக்கு சுயமரியாதை வேண்டாம், சோரே வேண்டாங்கண்ணா. சட்டம் இருக்கு, ஏன் சண்முகோட வெட்டுறான்? தமிழிசையே உண்மைக்கு புறம்பானவன் தான். தமிழனை காட்டி கொடுக்க வந்த கோடாரி காம்பு தமிழிசையில தமிழனுடைய அசிங்கம். எஸ்சியாக இருந்த நாடார்கள், சாணார்கள் 1935 என்ன பட்டம்? சாணார்களுக்கு எஸ்சி தான். அனைவருக்கும் வணக்கம். செங்கலத்தில் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்ன, அந்த நடிகர் விஜய் ஆரம்பிச்ச தமிழக வெற்றி கழகம். சோ அவர் இப்ப மறுபடியும் வந்து சொல்லியிருக்கிறாங்க, யாரோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப மதுரையில மாநாடு நடத்த போறாங்க. சோ அதை பற்றி விரிவாக தகவல் சார். இல்ல, விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு தான் அவருடைய அரசியல் வருகை. தன்னுடைய படங்களை திரை கொட்டகையில திரையிட முடியல. 1000 தேட்டர் உதயநிதியினுடைய ரெட் ஜெயிண்ட் செண்பகமூர்த்தி கட்டுப்பாட்டில் 1000 தேட்டர் இருக்கு. ஏன்னா அதிகாரம் அவர்களும் இருக்கிற காரணத்தினால் அவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அந்த படம் ஓடும், அடுத்த நாள் அந்த படத்தை தூக்கிடுவான். இவர்களை பகைத்து கொண்டு யாரும் திரைப்படம் எடுக்க முடியாது, திரைப்படம் திரையிடப்பட முடியாது. திரைப்படம் சம்பந்தமாக 2006-11 சன் டிவி சாக்ஸ் ஐயப்பன் 2 பேர் வச்சதான் சட்டம். இவர்கள் படத்தை வித்துட்டீங்கன்னா 65 மார்க் போடுவான், இவங்க படத்தை விற்கலாம் 35 மார்க் போடுவான். சன் டிவியில இதுதான் மார்க், திரை விமர்சனம். அப்போ ஜெயலலிதா 2011 வந்த பிறகு பல பேருக்கு பணமே கொடுக்காம படத்தை வாங்கிட்டாங்க. 100க்கும் மேற்பட்ட புகார் எங்க கமிஷனர் ஆஃபீஸ்ல. கலாநிதி மாறன் இரவோடு இரமா தப்பி ஓடுறாரு, பெரிய ஜாம்பவான். கே நகர்ல தான் வழக்கு. டாட்டாவை விரட்டியவர்கள் கலாநிதி மாறனும் தயாநிதி மாறனும். கே நகர் ஏட்டையாவுக்கு தப்பி இரவோடு இரவா தனி விமானத்துல தப்பி இந்தியா விட்டே ஓடுறாரு. இது 2006-11 காலகட்டம். இப்போ 2021-26 அது அப்படியே யார்கிட்ட வந்துருச்சுன்னா உதயநிதி கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. விஜய் படம் எடுக்கவும் முடியல, படம் திரையிடப்படவும் முடியல. அப்போ இதை எதிர்ப்பதற்காகத்தான் இப்போ தமிழக வெற்றி கழகம், வேற எந்த நோக்கம் இல்லை. தமிழ்நாட்டுல அரசியல் இருந்தா தான் திரைப்படம் எடுக்க முடியும், திரைப்படம் திரையிடப்பட முடியுங்கிற நிலைமை வந்த பிறகு விஜய்க்கு உடனடி தேவை. அவங்க அப்பா கட்சி ஆரம்பிக்க சொல்றாரு, வேண்டான்ட்டார். அவங்க அப்பா சந்திரசேகர் எப்படியாவது மகனை முதலமைச்சர் ஆக்கிடலாம் நினைச்சாரு, அப்போ எனக்கு வேண்டான்ட்டார். ஆனா இப்போ சினிமா உலகத்தை முடிச்சு கொண்டு பொண்டாட்டியோட லண்டனுக்கு போற நிலைமைக்கு தள்ளி விட்டாங்க. அந்த அம்மா பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் சங்கீதா, ஈழத்தமிழச்சி, நம்ம சகோதரி. அப்போ அரசியல் செய்வதா அல்லது லண்டனுக்கு தப்பி ஓடுவதா, இந்த நிலைமைக்கு விஜய் வந்த பிறகுதான் என்ன பண்றாரு, விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார். இதுதான் விஜய்க்கான அறிமுக உரை. வேற இவரும் பெரிய எம்ஜிஆரோ இல்லை ஒரு பெரிய காரல் மார்க்ஸோ ஏஞ்சல் சொல்ல கிடையாது. சாதாரண திரைப்பட நடிகை சிரிஷாவோடையும் கீர்த்தி சுரேஷோடையும் குத்தாட்டம் போடுகிற ஒரு கடைநிலை ஒரு சினிமாக்காரன், அவ்வளவுதான். இந்த சினிமாக்காரனை அரசியலுக்கு தள்ளி விட்டு முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்கியது திமுக தான். இப்போ திமுகவை எதிர்ப்பது தான்
விஜயுடைய நோக்கம். வேற கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை. அப்ப யாரோட கூட்டு சேர வேண்டி இருக்கு? அதிமுகவோடு தான் கூட்டு சேர வேண்டி இருக்கு. அதிமுக கூட்டு சேரலைன்னா இன்னொரு 5 வருடம் விஜயால் அரசியலே பண்ண முடியாது. திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, விஜய் இன்னொரு 5 வருஷம் அரசியலே பண்ண முடியாது. படமும் போட்டிக்குள்ள உயரும், அவரும் போட்டிக்குள்ள உயர்வார். போட்டிக்குள்ளா சினிமா போட்டிக்குள்ள. அப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொள்ளுவதை தவிர விஜய்க்கு வேற ஆப்ஷனே இல்லை. திமுக சேர முடியுமா? முடியாது. பிஜேபியோடு நான் கூட்டு இல்லை, நான் எடப்பாடியோடு கூட்டு. புது லாஜிக் கருணாநிதியை கற்றுக் கொடுத்துருக்காரு தமிழ்நாட்டுக்கு. நாங்க வாஜ்பாயோடு கூட்டணி இல்லை, என்டிஏ கூட்டணியோடு கூட்டுக்குவார். அவரு கட்டின மனைவி மகளையுமே கனிமொழியின் மகள், கனிமொழியின் தாயார் தர்மாம்பாள் என்ற ராஜாத்தி அம்பாள். எனக்கு அந்த மாதிரி சம்மந்தமே இல்லை. இதுதான் திமுக திராவிட இயக்கங்களுடைய கொள்கை தான். அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த மாநாடு, ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், உண்ணாவிரதம், பரந்தூரிலிருந்து பனையூருக்கு போறது, பனையூர்லேருந்து பரந்தூருக்கு போறது எல்லாமே தன்னுடைய சினிமா ஓடணும், தன்னுடைய சினிமா கிளாமர் இருக்கணும். இதுக்கு ஒரு கூட்டம் வேணும். படப்பெட்டிகளை கொண்டு போற கூட்டம் தானே தமிழ. எம்ஜிஆர் படம் போட்டிய கருணாநிதிக்கு எம்ஜிஆர் சண்டை வந்த பிறகு உலகம் சுற்று வாலிபன் படத்தை தெரு தெருவா வீதி வீதியா ஊர்வலமாக கொண்டு போன கூட்டம் தான் தமிழன். எம்ஜிஆர் ஒரு உயர்ந்த மனிதன், சிறந்த மனிதன். ஈழத்துக்கு செய்திருக்கிற உதவிய எம்ஜிஆர் 1000 ஆண்டு ஆனாலும் அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். ஆனால் அதற்கு பின்னாடி வந்த எந்த தலைவனும் தமிழனுக்கான தலைவனா இல்லை. பட் இவர் படமே நடிக்க மாட்டேன்னு தானே சார் சொல்லியிருக்கிறாரு விஜய். இல்லம்மா, படம் நடிக்க மாட்டேன் ரஜினி தான் சொல்லிட்டு இருக்காரு. எத்தனை வருஷம் இதான் கடைசி படம், எனக்கு நிம்மதி இல்லை, நான் ஜாமியார்ட்ட போறேன், இமயமலைக்கு போறேன், சன்னியாசியை போறேன், காவி வேட்டி மஞ்ச வேட்டி கட்டுறேன் சொல்லிட்டு பொண்டாட்டி 200 கோடி ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு இன்கம் டேக்ஸ் கட்டி கொடுக்கணும். உலகத்திலேயே பொருளை வாங்குறவன் தான் வரி கட்டணும். ரஜினிக்கு பொருளை விற்கிறவன வரி கட்டணும். லதா ரஜினிகாந்துக்கு. அப்போ இதேதான் விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ டிஸ்கஷன்ல இருக்காரு சார். அப்போ இந்த டிசம்பர் எந்த நேரத்துல இது முடிவுக்கு வரும் சார்? கூட்டணி அப்படின்றது எப்போ அனௌன்ஸ்மெண்ட்? எல்லாம் ஜனவரியில வரும். ஜனவரியில கன்ஃபார்ம். தேர்தல் மார்ச்ல தேர்தல், ஜனவரியில ஒரு முடிவுக்கு வந்து. ஏன்னா விஜய்க்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அதிமுகவோடு சேர்ந்து திமுகவை எதிர்ப்பதுதான். விஜயகாந்த் என்ன ஆப்ஷன் இருந்தது? திமுகவை எதிர்ப்பதற்கு அதிமுக கூட்டணி சேர்ந்தார். இப்படிதான் தமிழ்நாட்டுல திமுக எதிர்ப்பு தான் 50 ஆண்டு கால அரசியல். கருணாநிதி எதிர்ப்பதற்காகத்தான் எம்ஜிஆர் வந்தாரு. எங்க இருந்து? திமுகவோடு இருந்து. மறுபடியும் 72 இருந்து இல்ல 90களில் ராமதாஸ் வந்தார். கருணாநிதி எதிர்ப்பதான் அரசியல், இந்த திராவிட இயக்கத்தை எதிர்ப்பதான் அரசியல். ராமதாஸ் வந்தாரு. ராமதாஸ் வந்த காலத்துல 93ல வைகோ வந்தாரு. திமுக எதிர்ப்பதான் அரசியல். திமுக உடைச்சுதான் வெளியே வந்தார். வைகோ கதை முடிஞ்ச பிறகு விஜயகாந்த் வந்தார் திமுக எதிர்ப்பதற்கு. சீமான் வந்தார். சீமா வந்து முன்னாடி இப்ப விஜய் வந்திருக்கார். எல்லாம் திமுக எதிர்ப்பு தான். தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த அரசியல திமுக ஒரு வெகுஜன மக்கள் விரோதி கட்சி, அதை ஒழிக்கணும் என்பதுதான் கொள்கை. அப்படித்தான் பல பேருக்கு பல எம்எல்ஏ கிடைச்சா. வந்து கமலஹாசனும் வந்து கமலஹாசன் திமுக ஒழிக்கத்தான் வந்தார். எம்பி சீட்டு. ஆமா, திமுக இல்ல, அவரு ஒரு கலைஞன், அவ்வளவுதான். வேற கலைஞனுக்கான தகுதி உள்ள மனிதன், அவ்வளவுதான். சினிமாவில் சம்பாதிச்சு சினிமாவில போட்டாரு. மீதி எல்லாம் கண்ணாடி தொழிற்சாலையா சத்தீஸ்கர் போயிருச்சு. ரஜினிகாசெல்லாம் பாதி கர்நாடகா போயிருச்சு. ஆனா கமலஹாசன் சினிமா முழுமையான ஒரு திரைப்பட உலக நாயகன் தான். ஆனா அரசியல் ஜீரோ. அரசியலே தெரியாது. என்ன சொல்றாரு அவருக்கே தெரியாது. யாரையும் பாய்ச்ச கூடாது, யாரையும். ஆமா, ஆரம்பிச்சு அவனையும் பாய்ச்ச கூடாது, இவனையும் பாய்ச்ச கூடாது, யாரையும் பாய்ச்ச கூடாது. ஏதோ ஒண்ணு அவர் தெரிஞ்சு சொல்லிட்டு போயிடுவார். அவர் சொல்றது அவருக்கே புரியாது. அவர் சொல்றது அவருக்கே புரியாது. ஏன்னா எல்லாத்தையும் சமாதானப்படுத்தணும், எல்லாத்தையும் பாய்ச்ச கூடாது, ஆனா எல்லா கருத்தையும் மக்கள்கிட்ட போகணும். இப்படி ஒரு அரசியலே தெரியாத ஒரு மக்கு தான் கமலஹாசன். பத்திரிகையாளர் சந்திப்புல பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்கிறாங்க,
விஜயகாந்தோட பெயரையோ இல்ல புகைப்படத்தையோ யாருமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. எப்படி பாக்க? இல்ல அவங்க கட்சிக்கு சொல்றாங்களா இல்ல வேற கட்சிக்கு சொல்றாங்க? வேற கட்சிகளுக்கு, அவங்க கட்சின்னு இல்ல, பொதுவாக யாருமே இதை பயன்படுத்தாதீங்க, அரசியல் கட்சி தானே சொல்லியிருப்பாங்க. இல்ல திரைப்படங்கள்லயும் அதை பயன்படுத்துறாங்க இல்லையா? இப்ப கோட்டு திரைப்படத்துல விஜயகாந்த் ஏஐல கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி வந்து இப்ப பெயரையோ புகைப்படத்தையும் யாருமே வந்து நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்துறாங்க. இல்ல இப்ப யாரு பயன்படுத்துறாங்க? விஜயகாந்த் எல்லாம் மறந்து ரொம்ப நாளாகி போச்சு. எம்ஜிஆரே மறந்துட்டாங்க, அப்புறம் விஜயகாந்த் எப்படி ஞாபகம் வச்சிருப்பாங்க? அந்த அம்மா விஜயகாந்த் ஏதோ பெரிய புகழ் வாய்ந்த நடிகரா மக்கள் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியா கருப்பு எம்ஜிஆர் நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. எம்ஜிஆரையும் மக்கள் மறந்துட்டான், பெரியாரையும் மறந்துட்டான், காரல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின் எல்லாத்தையும் மறந்துட்டான். அவன் இப்ப நேரா போய் பனையூர்ல போய் நிற்கிறான் விஜய் வீட்டுல. அப்ப இவனுக்கு அரசியலே தெரியாம போச்சு. அதனால விஜயகாந்த் எல்லாம் ஒரு பெரிய பொருட்டே அல்ல. சரி, இப்ப அண்ணன் சீமான் வந்து நிறைய போராட்டங்களை வந்து முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, ஆடு மாடு அந்த போராட்டமாக, இல்ல மேய்ச்சலுக்கு அது எங்களோட உரிமை அந்த போராட்டமாக இருக்கட்டும். இப்ப கிங்டம் திரைப்படம் வந்தது, எப்படி நீங்க ஈழத்தமிழர்களை வந்து நீங்க வந்து இழிவுபடுத்துறீங்க, குற்றவாளிகளை நீங்க காமிக்கிறீங்க, தொடர்ச்சியாக நிறைய போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. அவங்களுக்கும் கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் கட்சி நிறுவனர், ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த கருத்து முரண்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு சார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லம்மா, சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு மலிவான அரசியல்வாதி, மிக மிக மலிவான அரசியல்வாதி. கிருஷ்ணசாமி அந்த மக்களே தூக்கி விரட்டி விட்டான். கவினுடைய மரணத்துல கிருஷ்ணசாமிய அனுமதிக்கவே இல்லை. ஜான் பாண்டியன் போய் தடுமாறி போய் பேசிட்டு வந்திருக்காரு. அப்போ இவர்கள் எல்லாம் மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். சீமா 15 வருஷம் ஆச்சு, ஏதாவது ஒரு போராட்டத்துக்கு தீர்வு கண்டிருக்காரா? 15 வருஷமா இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். அதிமுக ஊழல் கட்சி தூக்கி சுமப்பதுதான் அவருடைய வேலை. கல்யாண சுந்தரம் பல கோடிகளை பணமாக்கி கொடுத்துதான் சொல்றாரு. யார்கிட்ட? வேலுமணிட்டு இருந்து சீமானுக்கு. அப்போ இதுக்குதான் கட்சி வச்சு ஆதாரபூர்வமான செய்தி, ஆதாரபூர்வம் நோட்டெல்லாம் பணம் நம்பர் எல்லாம் போய் வேணுமா? இல்ல அப்படி நம்ம பொதுவான ஒரு குற்றச்சாட்டு வைக்க முடியாது. இல்ல இல்ல, நீங்க இந்த ஆதாரம்னு கேட்பதே RSS கொள்கை தான். ஆதார் பெரியார்ட்ட போய் ஆதாரத்தை கேட்க முடியுமா? அம்பேத்கர் போய் ஆதாரத்தை கேட்க முடியுமா? கக்கங்கிட்ட போய் ஆதாரத்தை கேட்க முடியுமா? கேட்கவே முடியாது. ஏன்னா அவர்கள் தான் ஆதாரம். இந்த மலிவான மனிதனை விட்டு ஏன் கல்யாண சுந்தரம் போனார்? ஒரு கம்யூனிஸ்ட் ஏன் போனாரு? மூளை இருக்கிறவன் யோசிச்சு பாரு. நீ ஊழல்றா, நான் தான் உனக்கு பணம் வாங்கி கொடுத்தேன், நீ பணம் வாங்குறதுக்கு தான் கட்சி வச்சிருக்க, உங்ககிட்ட இருக்கிறது வேஸ்டா அப்படின்னு தான் எங்க போயிட்டாரு? ஊழல் கட்சின்னு அதிமுக வச்சு உன்னை விட ஊழல் அது பரவாயில்லன்னு போயிட்டாரு. இதானா? இதுக்கு எங்க போய் ஆதாரத்தை போய் தேடுறது? ஊழல் கட்சியான அதிமுக பணம் வாங்குற ஊழல்வாதியை விட அந்த ஊழலே பரவாயில்ல, அங்கேயே செட்டில் ஆயிட்டு. இப்ப ரெண்டு பேத்துக்குமா என்ன பிரச்சனை சார்? யாருக்கு? டாக்டர் கிருஷ்ணசாமி, சீமான் ரெண்டு பேத்துக்கு என்ன பிரச்சனை? அதாவது தேவேந்திர குல வேளாளர் வாக்கு, கணிசமான வாக்கு தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் இருக்கு. இதை குறிவைத்து சீமா அரசியல் பண்றாரு. சீமா அரசியல் பண்றாரு. இதுதான் கிருஷ்ணசாமிக்கு பிரச்சனை. ஏன்னா தென் மாவட்ட இளைஞர்கள் பூரா, அது குறிப்பா தேவேந்திர குல இளைஞர்கள் பூரா இப்ப இந்த தமிழ் தேசியத்து பக்கம் வர்றான். இது கிருஷ்ணசாமிக்கு ஒரு பெரிய பின்னடைவு. கிருஷ்ணசாமியெல்லாம் மறந்துட்டான். கிருஷ்ணசாமியால ஒரு எம்எல்ஏ கூட ஞாபகம் வச்சுக்க முடியல, ஒரு எம்எல்ஏக்கு மேல வர முடியல. நீங்க தலித் அரசியல்ல திருமாவளவன் இப்போ 2 MP வச்சிருக்காரு, 4 எம்எல்ஏ வச்சிருக்காரு. இந்த வாக்கு வங்கி அவரோட 3% இருக்கு. தென் மாவட்டங்கள்ல தேவேந்திர குல வேளாளர்கள் ஒரு பெரிய அரசியல் சக்தி. அவர்களை நீங்க ஒரு 50 லட்சம் பேரை திரட்டி இந்த எஸ்சிங்கிற பட்டியல் வெளியேற்றத்தை கிருஷ்ணசாமியால செய்ய முடியும். அந்த இளைஞனுக்கு எது அவனுடைய தகுதியை சீர்குலைக்குதுன்னா எஸ்சி தான். எஸ்சிங்கிறான். ஆனா அண்ணன் ஜான் பாண்டியன் அதை முன்னெடுக்கிறாங்கல்ல. எல்லா ஜான் பாண்டிய நாக்பூர்ல போய் முன்னெடுக்கிறார். நாக்பூர்லயே சென்டர், பிஜேபியில சென்டர். எங்க போய் முன்னெடுக்கிறார், பின் எடுக்கிறார். ஏமா இதெல்லாம் ஏமாத்துவதற்கு அரசியல் நடக்கிறதே தவிர, எஸ்சி பட்டியல் வெளியேற்ற 50 லட்சம் பேர் கூடுவான். எவ்வளவு பேர் கூடுவான்? 50 லட்சம் பேர் கூடுவாமா. அவனுக்கு இடஒதுக்கீடே வேண்டாங்கிறான். எனக்கு சுயமரியாதை வேண்டாம், சோறே வேண்டாங்கிறான்.
நீ கொடுக்குற இடம் ஒதுக்கிட்டா சோறு திங்க வேண்டாம், எனக்கு சுயமரியாதாண்டா வேணுங்கிறான். 50 லட்சம் இளைஞர்கள் தயாரா இருக்கான். கொடியங்குளம் என்ன சூறையாடுனான், நடந்ததா இல்லையா? அதுலதான் கிருஷ்ணசாமி வந்தார். இன்னும் தென் மாவட்டங்கள்ல அந்த தேவேந்திர குல வேளாளர்கள் தான் ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு நில உடைமையாளர். பண்ணையார் ஊரா வந்தான். பழனியில இன்னைக்கு அந்த முருகன் கோயில்ல முதல் மரியாதை, முதல் பரிவட்டம் தேவேந்திர குல வேளாளர் தான் முதல் பரிவட்டம். அப்ப எப்படி அவன் ஒடுக்கப்பட்ட சாதியா போவான்? அவன் எப்படி தாழ்த்தப்பட்டவனா போவான்? அவன் எப்படி அறிவில்லாத ஆளா போவான்? அதையே பேசிட்டே இருக்கிறாங்க. ஏமாற்றுவதற்கு 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 நீங்க இந்த பக்கம் தெற்க வடக்க சாலை மு கருணாநிதினு ஒரு எம்பி இருந்தார் திமுக. கருணாநிதி தான் சொன்னார், யோ நானும் கருணாநிதி நீயும் கருணாநிதி, உனக்கு எனக்கு வித்தியாசம் சரியா போயிடும், என்ன விட நீ அறிவாளியா இருக்க. தேவேந்திர குல 5000 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரன். எங்க? தஞ்சாவூர்ல. தஞ்சாவூர் நிலம் பூரா யாருக்கு சொந்தமானது? தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு சொந்தமானது. அவன் எப்ப எஸ்சி ஆனா? இத கிருஷ்ணசாமியும் கேட்கறதுல, ஜான் பாண்டியன் கேட்கறது. ஏன் இவன் எஸ்சியா இருந்தா தான் நமக்கு ஓட்டு போடுவான், நம்ம எல்லா ஜாதிட்டையும் வசூல் பண்ணிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கலாம். இதுதான். அப்போ இதுதான் கிருஷ்ணசாமிக்கும் சீமானுக்குமான முரண்பாடு. சீமா ஒரு ஏமாற்று பேர்வழி, கிருஷ்ணசாமி ஒரு ஏமாற்று பேர்வழி. அந்த மக்கள் உனக்கு படி 50 லட்சம் பேர் இருக்கணுமா இல்லையா? அந்த மக்களுக்கு தானே பிரச்சனை இருக்கு. தென் மாவட்டங்கள்ல ஆணவ கூட யாரு? படித்த பண்பாள, அவங்க அம்மா ஆசிரியை, இவன் ஐடி ஃபீல்டு, எஸ்சி. அந்த பட்டம் மட்டும் இல்லைன்னா கவின் எவ்வளவு பெரிய அறிவாளியா வந்திருக்க வேண்டியவன். இன்னொரு சுந்தர் பிச்சை, இன்னொரு கூகுள் பிச்சை. யாரு? கவின். அந்த எஸ்சிங்கிற அந்த பட்டியலை அவன் அந்த சுர்ஜித்தால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அக்காளுக்கு அவனை விட ஒரு நல்ல அழகான இளைஞன் கணவன் கிடைக்கவே மாட்டான். ஆனா அவனுக்கு எது பின்னாடி இருக்கு? எஸ்சி சாதி. அந்த சாதி இல்லைன்னா அந்த பெண்ணுக்கு அவனை விட ஒரு நல்ல இளைஞன், நல்ல கணவன், நல்ல காதலன் கிடைக்கவே மாட்டான். ஆனா அங்க எது ஒட்டிட்டு இருக்கு? இத உடைப்பதற்கு எந்த தலைவனும் முயற்சிக்கலையே. தந்தை பெரியார் தான் முயற்சி. 1956ல பல லட்சம் பேரை கூட்டிட்டு எங்க போனாரு? ஜெயிலுக்கு போய் ஜெயிலே செத்து போயிட்டான். சுடுகாடாச்சு ஜெயில். பெரியாரை கூட்டி பெல்லாரி ஜெயில போட்டாரு ராஜாஜி. ஏன்? அங்கதான் குழு குழுன்னு இருக்கணும். எங்க அடக்க முடியாத சிறை குற்றவாளிகளை அடக்கி வைப்பதற்கு ஆங்கிலேய சுண்ணாம்பு கல்லையே கட்டியிருக்கான். உள்ள போனான்னா தோளெல்லாம் வெந்து போயிடும். தந்தை பெரியார் கூட்டி எங்க போட்டான்? ராஜாஜி பாப்பான், கொண்டு பெல்லாரி ஜெயில போட்டான். சுண்ணாம்பு கல்ல பெரியாருடைய தோளெல்லாம் பிஞ்சு போச்சு. நிருபர் கேட்கறான், அங்க குழுக்குழுன்னு அவர் வச்சிருக்கியா ஊட்டிலன்னா? அப்போ இந்த சாதி ஒழிப்புல, சனாதனத்துல இந்த பார்ப்பன ராஜாஜி எப்படி இருந்தாரோ அதே போல இன்னைக்கு அந்த சாதியை வச்சிருக்கான். அதை உடைத்து எடுப்பதற்கான எந்த முயற்சியும் இல்லையே. அண்ணன் திருமாவளவன் 2 கம்யூனிஸ்டுகளை கூட்டிட்டு போய் பார்த்தாரு. ஏன் 234 சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டி எஸ்சி பட்டியல் வெளியேற்ற அறிவிங்கயா? திமுகவுக்கு அத்தனை பேர் ஓட்டு போட்டுருவோம். திமுக 1 கோடி ஓட்டு எங்கிருந்து வரும்? தென் மாவட்டத்துல இருந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தென் மாவட்டம் மட்டும் இல்ல, தமிழ்நாடு பரவலா இருக்காங்க அந்த மக்கள். எங்க தஞ்சாவூர் ஊரா, பண்ணையார் ஊரா, விஜயநகர பேரரசு வருவதற்கு முன்பு அவர்கள் தான் பண்ணையார். இந்த பக்கம் வன்னியர்களுக்கு பேர் பள்ளின்னு ஒரு பேருக்கு சொன்னா கோவப்படுவான், எங்களை எஸ்சிக்கிறியான்னு. உனக்கு எஸ்சி இல்லையா, நீ தான் பண்ணையார். வன்னியர்கள் தான் நிலம் ஊர் அவருக்கு தான் இருந்தது. அப்போ பள்ளம் வைத்திருப்பவர் பள்ளர், குழி வச்சிருக்கிறவன் குழியன், நிலம் வைத்திருப்பவர் நிலம். இதுதான். அப்போ இந்த பட்டத்தை யாரு கொடுத்தா? சனாதனம் கொடுத்தது. சனாதனம் தான் அவனுக்கு அடையாளப்படுத்துச்சு. இங்க இவர்கள் வன்னியரா போயிட்டாங்க. எஸ்சியாக இருந்த நாடார்கள், சாணார்கள் 1935 என்ன பட்டம்? சாணார்களுக்கு எஸ்சி தான். 1935 பட்டி வீரப்படி சவுந்தரமுடைய நாடார வெள்ளைக்காரங்கிட்ட போறாரு. நீதி கட்சி தலைவர். எங்க அந்த பாண்டி பஜார் இருக்குல்ல, சவுந்தர பாண்டியனார் அங்காடி, அது சுருங்கி பாண்டி பஜாரா போச்சு. அந்த பட்டி வீரப்படி சவுந்தரமுடி நாடார் போட்டே, எங்களுக்கு பணம்லாம் இருக்கியா, நாங்க நிறைய வியாபாரம் பண்றோம், பேட்டை வச்சிருக்கோம், எங்கிட்ட கருப்பட்டியா 10 டன் இருக்கு, எல்லா பொருளும் இருக்கு, எங்களையாட்ட எஸ்சிங்கிற எடுத்து விடுறான்னா அவன் எடுத்து விட்டான். 1935 எஸ்சி பட்டியலிருந்து யார் எடுக்கிறான்? சாணார் என்னவாகிறாங்க? நாடார். இன்னைக்கு
HL சிவநாடார் RSS உட்கார்ந்து மகாராஷ்டிரா அரசு இந்திய அரசியலை தீர்மானிக்கிறார். எப்படி அவர் நாடாரா போனார்? நீ தேவேந்திர கூட பணம் வச்சிருந்தா கூட செத்து போடா, எஸ்சிட்ட போய் கடன் வாங்காதாங்கிறான் ஒரு சாதி. அப்போ அவனுக்கு எது இழிவு? சார் இப்ப இதை தடுக்கிறதுக்கு தான் வந்து ஆணவ படுகொலைகள் இந்த மாதிரியான கொலைகளை தடுப்பதற்கு தான் வந்து புதிதாக ஒரு சட்டத்தை இயற்றலாமே, அது தமிழக அரசையே அதுக்கு முன்னெடுக்க மாட்டேன்றாங்க. சட்டத்தை நாக்கு தான் ஒழிக்கணும். அம்மா PCR கேஸ் இருக்கா இல்லையா? இருக்குது. அது அது இப்ப எத்தனை பேருக்கு போடுறான்? மிரட்டுறதுக்கு பயன்படுத்துறான். அது அம்மா சட்டம் இருக்கு, இருமா சட்டம் இருக்கு. ஏன் சண்முகோட வெட்டுறான்? ஏன் வெட்டுறான்? ஒரு சீருடையில் இருக்கான் அந்த ஆளு, ஒரு பணியாளர், 57 வயசுல எத்தனை குற்றவாளி அந்த பிடிச்சிருப்பாரு. பொள்ளாச்சி பாலியல் வழக்குல அவருதான் ஸ்பெஷல் கோடு டீம். அப்ப எத்தனை பேர் விசாரிச்சிருப்பாரு. அப்ப அவர் என்ன போஸ்டிங்ல இருந்திருப்பாரு? யாரு? SSI தான். வழக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்கு எந்த ஒரு இடத்துல நடந்தது? SI தான். அப்ப SI அவர் இருந்தாரா? ஆமா, அதாவது கான்ஸ்டபிள். அதுதான் கேக்குறேன் சார். வார 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 கான்ஸ்டபிள் இருந்து ஹெட் கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள் இருந்து நீங்க SI, இதுக்கு வாழ்நாளே முடிஞ்சு போயிடும். வாழ்நாள முடிஞ்சு போயிடும். அவரு இப்ப வந்து SI-ஆ இருந்து SSI-ஆ வந்திருக்காரு. சிறப்பு சிறப்பு. அது இன்னொரு 5 வருஷம் ப்ரொமோஷன். சரி, அந்த வழக்கை இவர் தான் விசாரிச்சார். சரி, இப்ப இந்த கொலைக்கு பின்னணி என்ன சார்? இது வெறும் போதை மட்டும்? ஆமா, இல்ல அது நிறைய அரசியல் இருக்குமா, நிறைய. நீங்க இதே SI சண்முகவேலு அந்த MLA விசாரிச்சிருக்காரு. எந்த MLA? ADMK மகேந்திரன். அந்த பண்ணை வீடு இருந்துல 40 ஏக்கர் பண்ணை வீடு. அவரு பொள்ளாச்சி ஜெயராமனுடைய பினாமி. அந்த வழக்கை திசை திருப்புவதற்காக பல வேலைகள் செய்தவர். இதெல்லாம் அது ஒரு சப்ஜெக்ட், அப்புறம் பேசுவோம். அப்போ இந்த சட்டம் வந்து ஏற்றனால ஒரு பயணம் நாக்கு வலிக்குதான். அம்பேத்கர் வந்து அதுதான் சொல்றாங்க சார், சாதி மறுப்பு திருமணம், சமபந்தி போஜனம், இது ரெண்டுமே வந்து ஜாதியை வந்து அழித்து விட முடியாது, அதை தாண்டி வந்து சட்டங்களை ஏற்ற வேண்டும். அதாவது ஒரே சட்டம், SC பட்டியல் வெளியேற்றம், வேற ஒண்ணும் வேண்டாம். அந்த மக்கள் கேட்கறாங்க, யாரு பண்ணணும் சார்? தமிழக அரசு அதை பண்ணணும். வேற யார் பண்ணணும்? சட்டமன்றம் யாருக்கு இருக்கு? அப்புறம் ஏன் அவங்க பண்ணல சார்? இது நீண்ட வருட கோரிக்கை சார். அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா மேல் சாதி ஓட்டு போட மாட்டான். அவனை எப்படி SC இருந்து எடுத்து விட்ட? ஆதிக்க சாதி ஓட்டே போட மாட்டான். நீங்க வடகாடுல ஒரு 150 தலித் குடும்பத்தை கொளுத்துறான், அடிக்கிறான், உதைக்கிறான், எல்லாம் பண்றான். பண்ணிட்டு அந்த மேல் சாதி எங்க போய் ஒழிச்சுக்கிறான்? திமுக போய் ஒழிச்சுக்கிறான். எங்க போய் ஒழிச்சுக்கிறான்? திமுக அமைச்சர் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. ஏன்னா மேல் சாதி 2000 பேர் இருக்கான். இந்த சாதி ஆதிக்க சாதி எவ்வளவு பேர் இருக்கான்? 2000 பேர் இருக்கான். 2000 பேருக்கு ஒரு வீட்டுக்கு 5 ஓட்டு இருந்தா 5000 ஓட்டு வருது. இவன் இந்த தலித் மக்கள் எவ்வளவு பேர் இருக்கான்? 150 பேர் ஏழைப்பால குடிசையில் கிடக்கான். அவனை கொண்டு போய் அவனை இழிவுபடுத்துறதாக நான் சொல்ல விரும்பல. அவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்த ஓட்டு போட்டோம். சாதிவாரி கணக்கெடுப்பு அதனாலதான் எடுக்கல சார். எடுக்கணும். திமுக எடுக்கல. ஏன்? ஆதிக்க சாதி எடுக்க மறுக்கிறான். அத திமுகனால பண்ணையார் கட்சி தானே. காங்கிரஸ் இருந்து பண்ணையார் கட்சியா? விட்டா மிராசார், வாண்டையார், பூண்டி வாண்டையார் தான் அங்க MP MLA ஆக முடியும். சேனாதிபதி கவுண்டர், நல்ல சேனாதிபதி கவுண்டர், மண்டாடியார். எப்போ 67க்கு முன்னாடி அதான் மாதிரி நிலைமை. அதிகாரம் என்பதே எங்க இருக்கும்? பண்ணையார் வீட்டுலதான் இருக்கும். ஊர்ல அரசு நடத்துறது யாரு? அவனை வர சொல்றா, சுப்பனை வர சொல்றா, குப்பனை வர சொல்றா, குப்பை முன்னாடி வர சொல்றா. என்னடா பஞ்சாயத்து? ஐயா எனக்கு 3 ஏக்கர் 4 ஏக்கர், நீ ஆளுக்கு 1.5 ஏக்கர் பா, ஜட்ஜ்மெண்ட் அப்பவே முடிஞ்சுது. இப்படி இருந்தத நீங்க பெரியார் சிஷியனாக வந்த அண்ணாதுரை தான் எளிய மக்கள்கிட்ட அதிகாரத்தை கொண்டு போனார். அப்பதான் அவன் ஒன்றிய பெருந்தலைவர், பேரூராட்சி தலைவர், மேயர். எம்ஜிஆர் வந்து அதை இன்னும் எளிமையாக்குறார். தெருவில் பூ வித்துட்டு இருந்தவன் தான் மலரவன் என்ற கோவை மேயர். தமிழ்நாடு முழுக்க கருணாநிதியிடமிருந்து அதிகாரத்தை இன்னும் எங்க கொண்டு போனாரு? கருணாநிதிட்ட ஆதிக்க சக்தி பூரா உட்கார்ந்து அதிகாரத்தை அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான். எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணாரு? அதை நேர சேரி கொண்டு சேர்த்துறாரு. சேரி தலைவன் எம்ஜிஆர். ரோட்ல கிடக்க போற வர்றவா ஏழை பாட எல்லா பயிலும் MLA MP மேயர். அப்போ இதுதான் நடந்த அரசியல் மாற்றம். இன்னைக்கு திமுக எப்படி இருக்கு? அதே காங்கிரஸ் எப்படி இருந்தது? காங்கிரஸை ஒழிப்பதற்காக பெரியார் எவ்வளவு பாடுபட்டாரு. இன்னைக்கு காங்கிரஸுக்கு பதிலாக யாரு காங்கிரஸா போயிட்டா?
காங்கிரஸ் கதர் சட்டை, இவனும் கதர் சட்டை தான், கரை வேட்டி. காங்கிரஸ் எல்லார்ட்டையும் 5000 கோடி 4000 கோடி 3000 கோடி மக்கள் கிட்ட வரி பண்ணி அப்படியே சொல்லிக்கிறான். திமுக மாவட்ட செயலாளர் இப்போ இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் 500 கோடி ரூபாய்க்கு 500 ஏக்கரா மடக்கி இன்ஜினியரிங் காலேஜ் என்ன மாவட்ட செயலர் காமி, எம்எல்ஏ காமிங்க திமுக. அப்ப அவன் எப்படி விடுவான்? ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி கொண்டு ஆதிக்கத்தை கெட்டியா பிடிச்சிட்டு அந்த தலித்து மக்களை, வடக்க தலித்து மக்கள், தெற்க தேவேந்திர உலக வேலை மக்கள், இவர்களை இப்படியே வச்சிருக்கணும். அப்பதான் நம்ம அரசியல் பண்ண முடியும். சார், திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா இப்ப அந்த அண்ணாமலையார் அந்த பெயரை கூட மாற்றி பேருந்துல கூட அருணாச்சலம் அப்படின்ற மாதிரி அருணாச்சலேஸ்வரர். ஆமா, தெலுங்கு முழுவதுமாக ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா தெலுங்கு மக்களோட ஆதிக்கமா அது இருக்குது, தமிழ் மக்கள் கூட உள்ள போக முடியல, தமிழ் மொழி கூட அதை பேசுறவங்க உள்ள போக முடியலன்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. அது எப்படி பாக்குறீங்க சார்? திருவண்ணாமலை கோயில் யார் கட்டுப்பாட்டுல இருக்குது? இல்ல, அது ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் தொலைக்காட்சி ஒரு தொகுப்பாளர், ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர், இதாண்டா நம்ம குலதெய்வம், எது அண்ணாமலையார் தான் நம்ம குலதெய்வம், அவருதான் சிவன். கர்நாடகாவிலும் அந்த பிரச்சாரம் இருக்கு, ஆந்திரா தெலுங்கானாவிலும். அவ்வளவு வயலும் கிளம்பி இங்க வரான். எங்க வரான்? ஆமா, அவனுக்கு திருவண்ணாமலைன்னு சொல்ல தெரியல. உண்ணாமலையார், அண்ணாமலையார், அதான் பேரு. சுத்தமான தமிழ் பேரு அண்ணாமலையார். அண்ணாமலை ரஜினியோட படம் எடுத்தார், திருவண்ணாமலையார். பெண் தெய்வத்துக்கு பேரு உண்ணாமலையார், இதுதான் பேரு. இந்த பாப்பா பயலுக, சண்டி பாப்பா பயலுக அருணாச்சல ஈஸ்வரர், இஸ்ஸு வந்தால சமஸ்கிருதம் வந்துருச்சு, பிரகதீஸ்வரர், ஈஸ்வரர். தமிழ் வாயிலிருந்து வரும், சமஸ்கிருதம் மலக்குடல் இருந்து வரும். இதுதான் அளவுகோல். சுப்பன், கருப்பன், ராமசாமி, கந்தசாமினா எங்கிருந்து வருது? எனர்ஜியே செலவா வாயிலிருந்து வருது. 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மொழியை பார்த்து பார்த்து உருவாக்கியிருக்கான். ஆனா இப்போ ரமேஷ் எங்கிருந்து வருது? இங்கிருந்து ஒரு சத்தம். அப்போ சமஸ்கிருதம் ஊடுருவனுடைய விளைவுதான் அது. அங்க அருணாச்சல ஈஸ்வரர் ஆயிட்டார். அண்ணாமலையார், அண்ணாமலைன்னு சொல்லுங்க, வாயிலிருந்து வரும். அருணாச்சலேஸ்வரர் எங்க? அடித்தொடையிலிருந்து வரும். அப்போ இது திட்டமிட்டு ஒரு கலாச்சார படையெடுப்பு. அங்க இருக்கிற நிலங்களை பூரா வாங்கிட்டான். யாருமே அங்க தமிழர்கள் உள்ள கோயிலுக்கே போக முடியல. அங்க 500 1000 கொடுத்து அவன் தான் போறான். அங்க இருக்கிற நிலங்கள் பூரா 2 மடங்கு விலை கொடுத்து ஆந்திராக்காரன் வாங்கிடுறான். ஏன்? ஆந்திரா மக்கள் வரும்போது அங்க வியாபாரம் பல மடங்கு ஆகுது. விடுதி கட்டுறான், சத்திரம் கட்டுறான். பல தமிழ் சாதிகளுக்கு அங்க சத்திரம் இருந்தது. யாருக்கு? காரைக்குடி செட்டியாருக்கு இருந்தது, நாடார் இருந்தது, முதலியார், பிள்ளைமார் எல்லாம் இருந்தது. இப்போ அங்க எந்த மடம் பெரிய மடம்னா ஆந்திரா மடம் தான் பெரிய மடம். திருப்பதி தமிழர் கோயில் தான், கல்வெட்டு பூரா தமிழ்ல தான் இருந்தது. இப்ப அதை பூரா தெலுங்குல மாத்திட்டான். குண்டெடுக்கு மடமெல்லாம் குமரன் இருப்பான். மழை இருந்தா தமிழன் தான் இருப்பான். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு எல்லாம் தமிழ்ல இருந்து வந்தது. 2000 வருடங்களுக்கு முன்பு தமிழ் தான். தமிழ் மக்கள் என்று சொல்லக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி, இந்து அறநிலையத்துறை கீழே இருக்கக்கூடிய நிறைய கோவில்கள், பாடல் பெற்ற கோவில்கள், இன்னைக்கு பார்த்தாலும் சமஸ்கிருதத்துல சார் மந்திரங்கள்லாம் ஓதிட்டு இருக்காங்க. ஏன் அது தமிழ் மொழியில ஏன் கொண்டு வர முடியாதா? இல்ல, தமிழர்களே அதை விரும்பலையே, தமிழ் ஆட்சியாளர்களே விரும்பலையே. ஏழவாழ சொல்ல அம்பலம் ஏறாது. அதிகாரத்துக்கு வந்த கருணாநிதி அது செய்யலையே, அதிகாரத்துக்கு வந்து ஜெயலலிதாவை செய்யலையே, வேற யார் செய்வான்? தமிழர் ஆட்சின்னு சொல்றான். இது தமிழர் விரோத ஆட்சி. திராவிட இயக்கங்கள், திராவிட இயக்கத்தை நீங்க முற்றுப்பெற வைத்தால் ஒரு தமிழ் தேசிய அரசியலை கண்டுபிடிச்சாதான். சைமன் இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் இல்லை, அது செய்யும். ஒரு புது சக்தி வந்தால்தான் தமிழர்களை மீட்டெடுக்க முடியும். ஈழ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்க முல்லை பெரியாறு, பாலாறு, காவிரி, இப்படி கச்சத்தீவு, தமிழர்களுடைய நிலங்களும் உரிமைகளும் பல மடங்கு பறி போய்விட்டது. தமிழை இப்போ வட இந்தியனை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கான். 1 கோடி வட இந்திய தொழிலாளர்கள் வந்தாதான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆலைகளை இயங்கும்.
இவன் பூரா எங்க இருக்கான்? 1 கோடி பேரு சாராய கடையில் கிடக்கான். அப்போ இது ஒரு அந்த அபாயகரமான ஒரு கேள்வி முன்வைக்கலாம் கேட்டு நீங்க சொல்லிட்டீங்க. மாநில தேர்தல் ஆணையம் வந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் பேருக்கு பீகார் மாநிலத்தை சார்ந்த வட மாநில இளைஞர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை வந்து கொடுக்குறாங்க சார். இது வந்து உண்மைக்கு புறம்பான செய்தின்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? தமிழிசையே உண்மைக்கு புறம்பானவர் தான். அப்ப காங்கிரஸ்காரன் ஊர்ல பிஜேபி வளர்த்துருக்கான். எப்படி திராவிட கழக வீட்டுல ஆர்எஸ்எஸ் வளருது, கம்யூனிஸ்ட்காரன் வீட்டுல கேபிட்டலிஸ்ட் வளருது. அப்போ தமிழிசையே உண்மைக்கு புறம்பானவர் தான். அப்பனை பார்க்காம அப்ப எங்க சாப்பிட்டு இருந்தான்னு தெரியும். நான் தனிப்பட்ட முறையில போகல. தமிழிசை முதலத்தினுடைய பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அந்த அம்மாவுக்கு 40 வயசு ஆச்சு. ஒரு மருத்துவர். நான் பர்சனலா சொல்றேன். நீ தமிழனை காட்டி கொடுக்க வந்த கோடாரி காம்பு, பதவி, பணம், பகட்டு. தமிழிசையில ஒரு தமிழனுடைய அசிங்கம். தமிழிசைன்னு பேர் வச்ச பள்ளிக்கூடத்து வாத்தியார் யாரு? அவங்க அப்ப குமரி ஆனந்தன் டியூஷன் வாத்தியார். இந்த டியூஷன் வாத்தியாரு மகளுக்கு மருத்துவ சீட்டு வேணும்னு எம்ஜிஆருக்கு தமிழ்ல கையெழுத்து போட்டு அனுப்புறாரு. எம்ஜிஆருக்கான முதலமைச்சர் கோட்டா, அந்த முதலமைச்சர் கோட்டால எவ்வளவு அறிவாளி பாருங்க எம்ஜிஆர். காமராஜர் அவருடைய கோட்டை, மெடிக்கல் கோட்டாவை எப்படி தெரியுமா ஊடுருவி பார்ப்பாரு. அந்த ஃபார்மெல்லாம் வாங்கி பார்ப்பாராம். எவன் கை நாட்டு பிரட்டி இருக்கான். அது காமராஜர் தானே. நான் என்ன நான் விஜய் ரஜினியா சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இல்ல புரட்சி தலைவர் சொன்னீங்க. இல்லம்மா, புரட்சி தலைவர் தமிழை செய்தி கொடுத்தாரு. காமராஜர் எப்படி பாப்பாராமா, எவன் ரேக பிரட்டி இருக்கான். இந்த காமராஜர் தான் சொல்லிட்டு தான் சொல்றேன். நீங்க கவனிக்கல. நீங்க எம்ஜிஆரோட நின்னுட்டீங்க. வீடியோ பாருங்க. காமராஜர் தான் சொல்லியிருக்கு. காமராஜர் ரேக பிரட்டவனுக்கு மெடிக்கல் சீட் கொடுப்பாரு, முதலமைச்சர் கோட்டாவை. எம்ஜிஆர் என்ன பண்றாரு, யாரு தமிழ்ல கையில் போட்டிருக்கா பார்த்து அவனுக்கு சீட்டு அலாட் பண்ணுங்கிறாரு. அப்படி கிடைச்சதான் தமிழிசை மருத்துவர் ஆனது. தமிழிசை எம்ஜிஆர் கோட்டா தான். அவங்க அப்ப குமரி ஆனந்தன் அந்த டியூஷன் வாத்தியார் கையில் போட்டு அனுப்பிச்சாரு. அதுலதான் மருத்துவர் ஆனார். இப்ப எந்த கட்சியில வளர்க்கிறாரு? RSS வளர்க்கிறார். சாணா தொற்றாத, அன்டச்சபிள், ஊருக்குள்ள கூவிட்டு வா, சாமியோ பேசிட்டா வா. குண்டிக்கு பின்னாடி விளக்கமாறு இருந்தது. யாருடைய சொந்தக்காரனுக்கு பின்னாடி? தமிழிசைக்கு பின்னாடி. இப்ப அந்த கட்சியில அந்த அம்மா கவர்னர். கதை முடிஞ்சு இப்ப வீட்டுல உட்கார்ந்துட்டு. அப்போ இதெல்லாம் அசிங்கம். எப்படின்னா, இப்ப வட மாநில இளைஞர்கள் வருகையினால தமிழகத்துக்கு என்ன பாதிப்புகள் இருக்கும் சார்? இல்லம்மா, அதாவது சொல்றாங்க 1 கோடி பேரு வட மாநில தொழிலாளி இருக்கான். இந்த 1 கோடி தொழிலாளி இல்லைன்னா தமிழ்நாடு எங்காது? தமிழ்நாடு உற்பத்தி நின்று போயிருமா? 6 லட்சம் 1 கோடி பேர் இருக்கான். ஒசூரில் இருக்க அத்தனை தொழிற்சாலைகளும் யாரை நம்பி இயங்குது? வட மாநில தொழிலாளிகளை நம்பித்தான் இயங்குது. NLC ஒரு யூனிட்டு 3000 பேர் வேலை பார்க்கறான். ஒரு ஷிப்டுக்கு 3 மடங்கு ஆள் வேணும். ஒரு ஷிப்டுக்கு 3000, 3 ஷிப்டுக்கு 9000, அப்படி 3 யூனிட் இருக்கு. 27,000 பேர்ல 20,000 பேர் வட மாநில தொழிலாளி. அவன் வேலை பார்க்கலினா, உடலுழைப்பை பார்க்கலினா என்ன ஆயிரும்? மின்சாரமே கிடைக்காது. திருப்பூர், ஈரோடு, கரூர், டெக்ஸ்டைல் சிட்டி பூரா வட மாநில தொழிலாளி நம்பித்தான் ஓடி. அம்பத்தூர் முழுவதும் எல்லாம் தான். பூந்தமல்லியில இருந்து வேலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய 500 ஃபேக்டரியில அவன் தான் இருக்கான். ஒன்னும் தெரியாம மக்களை ஏமாத்தி தமிழனுடைய வேலை வாய்ப்பு அது பறிக்கிற மாதிரி. தமிழனுடைய வேலை வாய்ப்பு இல்லம்மா, நல்ல வேலை தமிழனுக்கு திமுக அதிமுக கொடுத்துருக்கான். கால எந்திரிச்சும் நேரம் 1 கோடி பேர் சாராய கடைக்கு போறான், குடிச்சிட்டு அங்கேயே படுத்துக்கிறான். அப்போ வீட்டுல யாரா படுத்திருக்கா? பீகாரி படுத்திருக்கான். இவன் சாராய கடையில் படுத்திருக்கான். பீகாரி இந்த 1 கோடி சாராய கடையில் படுத்திருக்கான்ல, அவன் வீட்டுல படுத்திருக்கான். குட்டி பீகாரின்னு வந்துருவான். சார் நீங்க சொல்ற மாதிரி தொழில் நிறுவனம் நடத்துறது தமிழனா தானே சார் இருக்கிறாங்க. அங்க வேலை பார்க்கறது வட மாநில இளைஞர்கள். அப்ப நீங்க தமிழனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வருமானத்தை கொடுக்காம குறைந்த வருமானத்துல வட மாநில இளைஞர்களை வைத்து வேலை வாங்குறது அப்படின்றது அப்ப தமிழனே செய்யக்கூடிய ஒரு துரோகமா தானே அது இருக்குது. தமிழ வேலைக்கு 200 ரூபாய் கொடுத்து அவன் 12 மணி நேரம் ஒர்க் பண்றான். தமிழ வேலைக்கு வர்றது இல்லையா? தமிழனை படிச்சுட்டு எத்தனை பேருக்கு வேலை இல்லை இல்லமா? நீங்க படிச்சுட்டு தமிழக இளைஞர்களுக்கு எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்காங்க சார்? இல்ல வேலை இல்லாம இருக்கான்னா
வடமாநில தொழிலாளி, உடல் உழைப்பு தொழிலாளி, இவன் 1000 ரூபாய்க்கு சேர வேலை 500 ரூபாய்க்கு சேரும். கட்டிட தொழிலாளியா இருந்தாலும் சரி, கட்டிட கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பூரா யார் வடமாநில தொழிலாளி தான் செய்யறான். ஒரு தமிழன் கிடையாது, ஒரு தமிழன் கிடையாது. அப்ப பில்டிங் ஓனர் தமிழனை வச்சு வேலை வாங்கணும்னா பேஸ்மெண்டே போட முடியாது. 10 வருஷம் தான் என்ன போட முடியாது, பேஸ்மெண்டே போட முடியாது. அப்புறம் பில்டிங் கட்டுறது. தமிழன் பூரா 1 கோடி தமிழன் குடி நோயாளியாக 2 திராவிட இயக்கங்களை மாற்றி வச்சிருக்கு. குடி நோயாளியாக 1 கோடி பேர்மா, டெய்லி 1 கோடி பேர் அந்த சாராய கடை கஸ்டமரா போறான். அவன் எப்படி அவனுடைய விதைப்பை, சிறுநீரகம், விந்து எல்லாம் செவைக்கப்பட்டு விட்டது. 1 கோடி பேர் குடும்பம். நீங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒரு 25 ஆண்டுகளில் ஒரு பெரிய கலப்பினம் உருவாகி, தமிழன் ஹிந்தி கலப்பினம் உருவாகி, இந்த இனம் நீங்க அழிவின் விளிம்பில போய் நிற்கும். மெல்ல தமிழினி சாகும். இப்ப செத்து போச்சு. 25 வருஷமா இருக்கக்கூடிய இளைஞனுக்கு தமிழ் பேர் இருக்கான்னு சொல்லுங்க. 20 வயசு இளைஞனுக்கு ரோட்ல போய் நின்று ஒரு சர்வே பண்ணுங்க, எவனுக்கா தமிழ் பேர் இருக்கான்னு சொல்லுங்க. தமிழ் சேரி பாஷையா போச்சு. தமிழ் பேர் வச்சு என்ன நினைக்கிறான், இவன் சேரி ஆள் போடுன்னு நினைக்கிறான். இந்த 2 திராவிட இயக்கங்களும் தமிழை எங்கூட்டி விட்டுட்டு போயிட்டான், சேரி பாஷை ஆக்கிட்டு போயிட்டான். இது அரசியல் ரீதியாக பார்க்கும் பொழுது மத்திய அரசு, அதாவது பாஜக திட்டமிட்டே இந்த வட மாநில இளைஞர்களை இங்க அனுப்புறாங்க. 19 மாநிலங்களோட ஆட்சி இருக்கு, தமிழகத்துல ஆட்சி பிடிப்பதற்காக இந்த வேலையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இல்ல, பாஜக மீது குற்றச்சாட்டு சொல்லவே கூடாது. இது ஆளுகிற திராவிட இயக்கங்கள் தான் அது ஆட்சி பிடிப்பதற்கான ஒரு வழிமுறையா? ஏமா நீ என்ன தமிழ்நாட்டுல ஆட்சி இல்லையா, திமுக ஆட்சி இல்லையா? பாஜக ஆட்சி, பாஜக ஆட்சி திமுகவை தாண்டி தானே பாஜக ஆட்சி பிடிக்கணும். இங்க ஆட்சி யாரு இருக்கா, பாஜக ஆட்சியா? இல்ல, டிஎம்கே ஆட்சி. அப்ப திமுக ஆட்சி அனுமதித்தால் தானே வட மாநில தொழிலாளி அந்த தொழிற்சாலைக்கு வருவான். லேபர் இன்ஸ்பெக்டர் இருக்காருல்ல, தொழிற்சாலை ஆய்வாளர் இருக்காருல்ல, திமுக போராடுவதற்கு தொழில் சங்கங்கள் இருக்குல்ல. தமிழனுக்கு வேலை விடுறா. பால் தாக்கரே கொடுத்திருந்தாரு மகாராஷ்டிராவில், மண்ணின் மைந்தர்களுக்கு தாங்க வேலை, மீதி பூலாம் கிளம்புட்டார். அப்படி தலைவன் இங்க இல்லையே. இங்க பாஜகவுக்கு சொம்பு தூக்குகிற திராவிட இயக்க சங்கிகள், திராவிடங்கிற பேர், பெரியார் பேரு, இவர்கள் பூரா அக்மார்க்கு சங்கிகள். கருணாநிதி இறந்து போனதுக்கு RSS இரங்கல் தீர்மானம் போட்டு கொண்டு வந்து ராஜா கொடுக்கிறார், அதை வாங்கி முரசொலி போட்டாங்களா? அப்ப இவர் யாருடைய ஆள் அவரு? 2 கேள்விதாமா. நீ தமிழனுக்கு எதிரியா, தமிழனுக்கு நண்பனா? 2 கேள்வி. இல்லைங்க, நண்பர் மாதிரி, எதிரி மாதிரி, துரோகி மாதிரி காரி துப்ப வேண்டாமா அவனை? அப்போ தமிழர்கள் திராவிட ஆட்சியில தான் அவன் அழிஞ்சே போனான். சரி, இப்ப மக்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் அந்த திட்டத்தை, அந்த பெயர்ல திட்டத்தை கொண்டு வராங்க. CV சண்முகம் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் அவங்க ஒரு வழக்கு போட்டு உச்சநீதிமன்றம் இப்ப 10 லட்சம் ரூபாய் அபராதம் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கட்சி அரசியல் பிரச்சனை அந்த காலத்திலே சந்திச்சுக்கோங்க, நீதிமன்றத்துக்கு அதை கொண்டு வராதீங்க அப்படின்றாங்க. இந்த திட்டங்கள் முன்னாடி அம்மா உணவகம், அம்மா சிமெண்ட், கலைஞர் இன்சூரன்ஸ் கொண்டு வந்தாங்க, கலைஞர் டிவி, இந்த மாதிரி வரும்பொழுது உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு சார்? இது எப்படி மக்கள் வரிப்பணத்துல நீங்க திட்டங்களை செயல்படுத்துறீங்க? காவிரி தூர்வாரப்படாமல் 85 TMC தண்ணி எங்க போயிருச்சு? கடலுக்கு போயிருச்சு. தூர் கூட வரல. அது தூர் வாராம விட்டதனுடைய விளைவு 100 TMC போச்சு. கர்நாடகா அணைகள்லாம் நிரம்பி உடைஞ்சிரும். அப்படின்னா என்ன பண்ணுவான்? வடிகால் வேணும். அதுதான் மேட்டூர் டேம். 100 TMC தண்ணி கடல்ல போயிருச்சு. குருவை பூரா காஞ்சி போச்சு. டெல்டா விவசாயி பயிர் செய்வதற்கு கொண்டாடி தாலியெல்லாம் வித்துட்டான். காதுல கம்மல் இருக்கிறதெல்லாம் வித்து விட்டான். தற்கொலையே பண்ணிட்டு இருக்கான். இதை பத்தி இந்த மக்களுக்கு ஏதாவது 1% மக்கள்கிட்ட செய்தி போயிருக்கான்? அப்போ இந்த திராவிட ஆட்சிகள் நீங்க ஒழிக்கப்பட வேண்டிய ஆட்சி, அதுதான் மக்களுக்கு போய் சேர வேண்டிய கருத்து. சார், ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய நேரத்தை கொடுக்கறதுக்கு, நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நிறைய விடயங்கள் நம்ம பேசியிருக்கோம் சார். தொடர்ந்து நம்ம பயணிக்கலாம் சார். மீண்டும் ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் KV ஈஸ்வரி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.